இன்னைக்கு நம்ம வந்து க்யூட்டான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இப்படி கரெக்டாக இந்த ஷேப்பில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப், நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சைடும் ஒரு ஸ்கொயர் ஷேப், நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை டேப் போட்டு ஒட்டணும். நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டுங்க. இதோ நான் ஒட்டுற மாதிரியே ஓட்டலைன்னா கூட கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்துடணும். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டோமா இருக்கணும். இப்படி ஒட்டிட்டோமா, நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் டேப். நீங்கள் நல்லாவே நிறையா டேப் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, கம்மியாக யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. லைக் திஸ் ஒரு இந்த ஷேப்பில் இருக்குதா, இந்த மாதிரி வந்தோடனே சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருங்க இந்த மாதிரி 12 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 3 4. உங்களுக்கு கம்மியாக தான் வேணும், எனக்கு அதே போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வச்சு என்ன பண்ணலாம், சில்ட்ரன்ஸுக்கு வந்து இது பண்ணலாம். உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு 1 2 3 அந்த மாதிரிலாம் ஏபிசிடி அதெல்லாம் சொல்லி தரணுன்னா அது எவ்வளோ இருக்கோ அது கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சு 1 2 3 அப்படின்னா போட்டுக்கிட்டு அது சொல்லி தரலாம். அப்புறம் இதோட க்ரியேட்டிவிட்டியெல்லாம் அதிகப்படுத்தலாம். இதோ காமிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி க்யூட்டாக வீடு மாதிரி அந்த மாதிரிலாம் இப்படி வச்சு செய்யலாம். அப்புறம் இதுங்களை வச்சுருந்தாலே உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நீங்கள் எதுவும் வாங்கி தரணும். இதோ சில்ட்ரன்ஸ் கேட்பாங்களா, அம்மா எனக்கு இந்த பிரிக்காஸ்லாம் இப்போ நிறையா விற்க ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தந்துடலாம். அப்புறம் அவங்களே வச்சு விளாட வைப்பாங்க. இது அட்டை வச்சே இல்லைன்றதுனால இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஏபிசிடி அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னல, அந்த மாதிரி ஆட் பண்ணி லைனாக அடுக்க சொல்லியும் தரலாம். அதை வச்சு இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி எழுதிட்டு உனக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் தொடு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கேம் மாதிரி இதை வச்சு விளாட்லாம். என்ன வேணால் பண்ணலாம் இதை வச்சு. நான் வந்து இதை வந்து அப்புறம் க்யூட்டாக ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரி ஏதோ பிளேயிங்காக ஏதாச்சும் ஏதோ அவங்க வந்து ஜூஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜூஸ் இப்போலாம் ஃபுட்டு அந்த அடுப்பு மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு டாய்ஸ்லாம் வந்திருக்கு, ஐஸ்கிரீம் டாய்ஸ் அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து ஐஸ் க்யூப் மாதிரி தந்துட்டு ஒரு குட்டி கிளாஸ் மட்டும் தந்துட்டோம்னா அதுக்குள்ளே போட்டு கூட விளாடுவாங்க.
அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கும்ல, அதுங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி விளாடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த க்யூப்ஸ் ஈஸியாக செய்கிறதுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா க்யூப்ஸையும் நான் இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை இதில் ஒரு வேலையை முடிச்சுட்டாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் க்யூட்டாக பாக்ஸ் மாதிரி செய்யலாம். அதையும் காமிக்கிறேங்க. ஒரே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் மறக்கிற மாதிரி மறக்குங்க. அவ்வளோதான், ஈஸியாக மடிக்கலாம். இப்படின்னா ஆஃபாக மடிச்சுக்கோங்க. இப்படி இருந்து இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் டேப்பு இல்லைனா கம்மி போட்டு அந்த சைடு இதெல்லாம் ஒட்டிடலாம். இருங்க, டேப் எடுக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறதுக்கு க்யூப்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்யூட்டான இந்த க்யூப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த க்யூப்ஸ் மாதிரி இதையும் மடக்கிட்டோமா? இருங்க, இதை வந்து இப்போ டேப் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டிடணும். இப்போ நடுவில் மட்டும் இப்படி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை போட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டு இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். க்யூட்டாக இருக்கா? இப்போ வந்து இதை மூடிடலாம், இல்லை கீழே விழுந்துடும். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம பேக்கிங் முடிஞ்சிச்சு. குட்டியாக இந்த குட்டி கேப் மட்டும் விட்டுருந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் இப்படி உள்ளேருந்து இப்படி எடுத்து விளாடுவாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி 8 வியூஸ் வந்திருக்கு. என்னது 8 வியூஸ் வந்திருக்கு, அதே சந்தோஷம்னு சொல்லாதீங்க. அதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். என் ஃபேமிலியே 3 பேர் தான் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், அப்புறம் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு பார்ப்பாங்க. ஆனால் இப்போது போட்டிருக்கிறது 8 வியூஸ் போயிருக்குன்னா 5 பேர் எக்ஸ்ட்ராவே பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் all that thanks. ஸோ ஐ டோ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு. சரி, அப்புறம் பார்க்கலாமா? எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை டாட்டா, பை பாய்.